பைபிள் உங்களுக்கு பிடிச்ச நபர் இயேசுவா? ஓகே, யோசிச்சு பாருங்க. பைபிள் படிக்கிறோம் எத்தனை வருஷம், யாரையுமே நம்மளுக்கு பிடிக்கலையே. அப்படி ஏதாச்சும் இருக்குதா? ஏன்னா அவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா நம்ம செய்ய முடியாததை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நான் வந்து பவுல் ஏன் பிடிக்கும்? பவுல் சில பேர்த்துக்கு ஏன் நம்மளுக்கு சில நபர்களை பிடிக்குதுன்னா, நம்ம செய்யணும்னு நினைக்கிறத அவங்க செஞ்சுருப்பாங்க, நம்ம செய்யணும்னு ஆசையாக இருக்கிறத அவங்க செஞ்சுருப்பாங்க. புரியுதா? நம்ம செய்ய மாட்டோம், நம்ம செய்ய மாட்டோம். இப்போது கிரிக்கெட் விளையாடும் போது நம்மளுக்கு ஏன் சச்சின் டெண்டுல்கர் பிடிக்குதுன்னா, சச்சின் டெண்டுல்கர் மாதிரி எனக்கு 6 அடிக்கணும்னு ஆசை, ஆனால் நான் அடித்ததே இல்லை, அடிக்கவும் தெரியாது, அடிக்கவும் முடியாது. அதனால் எனக்கு பதிலாக ஒருத்தன் 6 அடிக்கிறதுனால சச்சின் எனக்கு பிடிக்கும். சரியா? அப்படி தானே? ஆமாம், கிரிக்கெட்டில் பார்ப்பீங்க தானே? ஆமாம், இது நீங்கள் என் டீம் பேசணும், நான் உங்கள் டீம் பேசணும், அப்போ தான் எனக்கு வார்த்தைகள் வரும். சரியா? ஓகே. அப்போது ஏன் ஒரு நபரை நமக்கு பிடிக்குதுன்னா, நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை என்னால் செய்ய முடியறதில்லை, செய்யவும் மாட்டேன், ஆனால் இன்னொருத்தர் வந்து செய்கிறதுனால அவர் எனக்கு பிடிக்குது. ஆமென், ஆமென். இயேசுவை நமக்கு ஏன் பிடிக்குதுன்னா, இயேசு மன்னித்தார், இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார், இயேசு அற்புதங்கள் செய்தார், அடையாளங்களை செய்தார், இயேசு எல்லாருக்கும் நன்மை செய்தார், இயேசு கீழ்ப்படிந்தார். இதெல்லாம் இயேசு செஞ்சார். ஏன் செஞ்சார்னா, நான் அவரை பார்த்து நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சார். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், செய்யணும்னு ஆசை தாங்க, ஆனால் நான் செய்ய மாட்டேன். ஆனால் இயேசு செஞ்சுட்டார், அதனால எனக்கு இயேசு பிடிக்கும். ஆமென். பொதுவாக எல்லாரும் இப்படி தான் இருப்போம். ஆனால் வேதத்தில் ஏன் இத்தனை கதாபாத்திரங்கள், இத்தனை நபர்கள், இத்தனை மனிதர்களை ஆண்டவர் நமக்காக எழுதியிருக்கிறார்னா, அவங்கள பிடிக்கிறதுக்காக இல்லை, அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நாம் செய்வதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசுவை பிடிக்கும் அப்படின்றதுக்காக இயேசுவை பற்றி எழுதப்படல, இயேசு என்ன செய்தாரோ அதை நானும் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். இப்போ காந்தி தாத்தா பற்றி ஸ்கூலில் சொல்லித்தராங்கன்னா, ஏன் சொல்லித்தராங்கன்னா காந்தி தாத்தா எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு சொல்லித்தராங்களா? இல்லை, காந்தி தாத்தா நாட்டுக்காக தியாகம் பண்ணார், அதனால நீயும் நாட்டுக்காக தியாகம் பண்ணுன்னு சொல்லித்தராங்க. அதை நம்ம ஈஸியாக ஏற்றுக்கிறோம். ஆனால் வேதத்தில் இந்த மனிதர் இப்படி செய்தார், ஓ எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், பாவம் எலியா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார், அதற்காக நம்மளுக்கு எழுதப்படல, எலியாவை போல நாமும் ஜெபிப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பவுல் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார், சபைகளை உருவாக்கினார். பவுல் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க, அவரை போல வேற எந்த அப்போஸ்தலரும் ஊழியம் செய்யல, அதுக்காக எழுதப்படல, அவரை போல நானும் செய்வதற்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நீங்க வேதத்தில் எந்த நபரை பற்றி படித்தாலும் ஏன் எழுதப்பட்டிருக்கிறதுனா, அவர் மாதிரி நானும் செய்யணுங்கிறதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியாக உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆள் பிடிக்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் யோசேப்பு. யாரு? யோசேப்பு. ஹல்லேலூயா. ஆமாம். ஸோ எல்லாரும் நல்ல மனிதர்கள் தான். இதில் யோசேப்பு வந்து கொஞ்சம் என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஆள். சரிங்களா? அது ஏன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ யோசேப்பு பற்றி நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ இன்றைக்கி நிறையா வசனங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த வசனங்களெல்லாம் படிக்கணும். அதனால் பெற்றோர்கள் யாரும் வசனம் படிக்கக்கூடாது. எப்படி? பெற்றோர்கள் யாரும் வசனங்கள் படிக்கக்கூடாது. யார் தான் படிக்கணும்? ஆமாம், உங்களுடைய பிள்ளைகளை படிக்க சொல்லணும். சரிங்களா? ஆமாம், நிறையா வசனம் இருக்குது. ஓகே, சரி, எடுத்து வாசிப்போம் யோசேப்பை குறித்து. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36வது வசனம். அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். அல்லேலூயா. ஸோ யோசேப்பு பற்றி படிக்கும்போது நேராக நம்ம இங்கே ஆதியாகமம் போயிடுவோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் தான் யோசேப்பு இருக்கிறாரு. ஆமாம், ஆனால் இங்கே ஒரு யோசேப்பு இருக்கிறார். சரிங்களா? இங்கிலீஷில் ஜோசஸ் அப்படின்னு இருக்குது, தமிழில் யோசேன்னு இருக்குது. அது இன்னொரு மொழிபெயர்ப்பு, இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லுதுன்னா யோசேப்பு. சரிங்களா? யோசே இப்பு வந்து இன்னொரு மொழிபெயர்ப்பில் வரும். சரிங்களா? அப்போது யோசேப்பு என்று ஒரு மனிதன் இருந்தான். அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள்லாம் சேர்ந்து என்ன பேர் வச்சாங்க? பர்னபா என்று பெயர் வைத்தார்கள். ஆமென். யோசேப்பு, அவர் பேர் என்னது? யோசேப்பு. அவர் பேரு யோசேப்பு. அவருக்கு அப்போஸ்தலர்கள் என்ன பேர் வச்சாங்க?
பர்னபா. ஏனென்றால் அவர் எப்படியாக இருந்தார்? ஆறுதல் அளிக்கிறவராக இருந்தார். எப்படி? Barnabas was a son of encouragement, son of comfort. ஆறுதலின் மகன் என்னும் அர்த்தங்கொள்ளும் பர்னபா. பர்னபானா என்ன அர்த்தம்? ஆறுதலின் மகன் அப்படின்னு சொல்லி யாருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க? யோசேப்புக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? தனக்கு இருந்த இடத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலரின் பாதத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. அவர் சீப்ரு தீவான், சரிங்களா? சீப்ரு அப்படின்னா இங்கிலீஷ்ல சைப்ரஸ் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது வந்து ஒரு தீவு நாடு, மெடிட்ரேனியன் கடல்ல இருக்கிற தீவு நாட்டுக்கு பேர் சைப்ரஸ். இப்போ அந்த ஊர்ல இருந்து வருகிற லேவியர், சரியா? பர்னபா யாரு? லேவியன். சீப்புரு தீவானும் லேவியனும். இப்போ லேவியன் என்பவன் ஆண்டவரை தொழுது கொள்கிறவன், ஆண்டவருக்கு ஆசாரியனாக ஊழியம் செய்யக்கூடிய கோத்திரத்திலிருந்து வருகிறவர்கள் தான் லேவியர்கள். அவருடைய அந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர் தான் யாரு? யோசேப்பு. அவருக்கு அப்போஸ்தலர்கள் என்ன பேர் வச்சாங்க? ஆறுதலின் மகன். ஏன்னா அவர் இடத்தையெல்லாம் வித்து, தனக்கு இருந்த இடத்தையெல்லாம் வித்து எல்லா பணத்தையும் கொண்டு வந்து எங்க வச்சுட்டாரு? அப்போஸ்தலரின் பாதத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. ஸோ அவருடைய உண்மையான பெயர் யோசேப்பு, அவரோட லேவியன். அவர் என்ன பண்ணாரு? சபைக்கு தேவையான பணம், பொருளாதாரம் என்ன பண்ணார்? கொண்டு வந்து கொடுத்துட்டார். சரியா? ஆதி திருச்சபையில சபை உருவானது. சபை உருவாகும் பொழுது நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதிலே யோசேப் எனப்பட்ட பர்னபாவும் ஒருத்தர். அவர் என்ன பண்ணாரு? தனக்கு இருந்த இடத்தை விற்று கிரயத்தை கொண்டு வந்து சபையிலே கொடுத்தார். சரிங்களா? அடுத்தது அப்போஸ்தலர் 9:27 கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அப்போ இங்க பர்னபா என்ன பண்றாருன்னா, சவுல் வந்து தமஸ்குவுக்கு போகிறாரு. அப்போ ஆண்டவர் அவர் நடுவில் வந்து அவருக்கு தரிசனமாகி அவரை மனம் மாற செய்தார். எல்லாம் அந்த கதை நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த சவுல் என்பவர் சபைகளை துன்பப்படுத்தினதுனாலே எந்த சபையும் பவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் அவருக்கு பயந்திருந்தாங்க. அப்போ இந்த பர்னபா என்ன பண்றாரு? பவுலை சேர்த்து கொண்டார். ஆமென். ரொம்ப பிரச்சனை பிடிச்ச ஆளு பவுல், சண்டைக்காரரு, எல்லா சபைகளையும் போய் அடிச்சு துன்புறுத்துகிறவர், எல்லாத்தையும் கொலை செய்கிறவர், ரொம்ப மோசமான ஆளு. யாருமே அவரை சேர்த்து கொள்ளவில்லை. ஆனால் பர்னபா பவுலை சேர்த்து கொண்டார். ஆமென். அப்போ பர்னபா என்பவன், அவனுடைய பெயர் யோசேப்பு, லேவி கோத்திரன். அவன் வந்து சபைக்கு தேவையான பொருளாதாரத்தை, பணங்களை, இடத்தை விற்று கொண்டு வந்து கொடுக்கிறாரு. யாரும் ஏற்றுக்கொள்ளாத பவுலை பர்னபா ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஓகே. அடுத்தது அப்போஸ்தலர் 11:22-26. பசங்க எல்லாரும் படிக்கணும் வசனம். Barnabas was a good man, full of the Holy Spirit and faith. சரிங்களா? அப்போ சபைகள்லாம் பெருகிட்டே போகுது. அப்போ எருசலேம்ல பர்னபா இருக்கிறாரு. அப்போ எருசலேம்ல இருக்கிறவங்கள பர்னபா என்ன பண்றாங்க? நீங்க போய் அந்தியோகியா அப்படின்ற ஒரு பட்டணத்துல ஒரு சபை உருவாகி இருக்குது, நீங்க போய் அதை பாருங்க அப்படின்னு பர்னபாவை அனுப்பும் பொழுது பர்னபா போய் பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுகிறார். சரியா? சபை நல்லா வளர்ந்துருக்குது அப்படின்னு அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். பர்னபா என்பவன் என்ன செஞ்சான்? எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் எப்படிப்பட்டவன்? நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணாரு? அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. அப்போ பர்னபா, யோசேப் எனப்பட்ட பர்னபா எருசலேமிலிருந்து இருந்து அந்தியோகியாவுக்கு போறாரு. அங்க சபை வளர்கிறதை பார்த்து அங்கே புத்தி சொல்லுகிறார். அவர் நல்லவன், அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன், விசுவாசத்தினால் நிறைந்தவன். அவருக்கு அங்கே உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு? எனக்கு யார் ஹெல்ப்புக்கு வேணும்? பவுல் எனக்கு உதவிக்கு வேணும்னு சொல்லி பவுலை தேடி போகிறார். பவுல் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ தர்சு பட்டணத்துல பவுல் அவருடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ பர்னபா என்ன பண்ணுகிறாரு? பவுலை யாரும் சேர்த்து கொள்ளாததினால் இவர் பவுலை தேடி போய் பவுலை திரும்பி கூட்டிட்டு அந்தியோகியாவுக்கு வந்து அந்தியோகியாவில் உள்ள சபைக்கு 1 வருஷ காலம் கூடி வந்து
அவர் இந்த சபையை வளர்த்தனர். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். இந்த பேர் எங்கிருந்து வந்துச்சு? அந்தியோகியா சபையிலிருந்து வந்தது. அப்போ அந்தியோகியா சபையை உருவாக்கினது யாரு? பர்னபா. பவுலா இவர் தான் கூட்டிட்டு வரார். ஆமென். சோ உங்களை உருவாக்கினது யாரு? உங்களை உருவாக்கின உங்க அப்பாவா? ஐயோ, சரி. அதாவது என்ன சொல்றேன்னா, சபை கிறிஸ்தவர்கள், நீங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு உங்களை அழைச்சிங்கன்னா உங்களை உருவாக்கினது யாருன்னா யோசேப்பு எனப்பட்ட பர்னபா. ஆமென். அப்போ நான் கிறிஸ்தவன் அப்படின்னு எனக்கு எப்படி உணர்வு வந்துச்சுன்னா, நான் பர்னபாவை பார்க்க பார்க்க நான் கிறிஸ்தவன் என்ற உணர்வு எனக்கு வந்தது. ஏனென்றால் பர்னபா யாரை போல இருந்தான்? கிறிஸ்துவை போல இருந்தான். கிறிஸ்துவை போல சபையை நேசித்தான். கிறிஸ்துவை போல சபையை வளர்த்தான். கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை சபைக்கு போதித்தான். யாரு? யோசேப்பு எனப்பட்ட பர்னபா. அப்போ கிறிஸ்தவர்கள் என்று நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளை கூப்பிடுறோம்னா, ஏன்னா நமக்கு பர்னபா யோசேப்பு வந்து நம்மை உருவாக்கினார். புரியுதா உங்களுக்கு? ஆமா. சரி, அடுத்தது. சரி, ஓகே. ஸோ பர்னபா எப்படிப்பட்ட ஆளு? லேவியன். அவர் பேர் யோசேப்பு. சீப்ரு தீவுலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் ஆதி திருச்சபைக்கு என்ன பண்ணாரு? தன்னுடைய இடத்தை விற்று எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டார். தனக்குன்னு எது வைக்காம எல்லாத்தையும் கொண்டு வந்து மக்களுக்காக, சபைக்காக அர்ப்பணித்தவர், கொடுத்தவர். ஏற்றுக்கொள்ளாத பவுலை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்புறம் சபைக்கு புத்தி சொன்னார். அந்தியோகியாவில் உள்ள சபையை வளர்த்து எடுத்தார். 1 வருஷ காலம் சபை கூடி வந்து அந்த சபையை வளர்த்து எடுத்தார். அவர் நல்லவன், பரிசுத்தாவினால் நிறைந்தவன், விசுவாசத்தினால் நிறைந்தவன். அவர் இருந்த சபையில இருக்கிற மக்களுக்கு என்னன்னு பேர் வந்துச்சு? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. இதுதான் யார் பண்ணா? பர்னபா எனப்பட்ட யோசேப்பு. யோசேப்பு நல்ல ஆளா கெட்டமா ஆளா? நல்ல ஆள். ஆமென். சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:21. ஓகே, தேங்க்யூ. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆதலால் யோவான் ஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ் 2 பேரையும் நிறுத்தினர். ஆமென். அப்போ இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சீஷர்கள்லாம் மேலே மாடியில் கூடியிருக்கிறாங்க. அப்போ 11 பேர் தான் இருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். சீஷர்கள்லாம் எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர். மேல் மாடியில் எத்தனை பேர் கூடியிருந்தாங்க? 120 பேர். ஆனால் அப்போஸ்தலர்கள், இயேசு செலக்ட் பண்ண தெரிந்தெடுத்த அப்போஸ்தலர்கள் 12 பேர்த்துல யூதாஸ் என்ன பண்ணிட்டார்? தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டார். அப்போ அந்த இடத்திற்கு இன்னொருத்தரை ஏற்படுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் தீர்மானித்து, சரியா, யாரை முன்னிறுத்துறாங்க? யோசேப்பு, யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் 2 பேர்த்த நிறுத்துறாங்க. சரிங்களா? இப்போ இவங்க 2 பேரும் அப்போஸ்தலர்களாக தெரிந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கண்டிஷன்? யோவான் ஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றனர். அப்போ இந்த 2 பேர் மத்தியாவும் இந்த யோசேப்பும் எங்கிருந்து இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பாகவே அவர்கள் இருக்கிறார்கள். யோவான் ஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு. அப்போ யோவான் ஸ்நானகன் இயேசுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த நாள்ல இருந்து நமக்கு யார் யார் தெரியும்? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், இவங்க தான் தெரியும். ஆனால் இந்த யோசேப்புன்னு ஒருத்தர் கூடவே இருந்திருக்கிறாருன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறி 3 வருஷம் ஊழியம் செய்து அவர் பாடுபட்டு சிலுவை மரணத்தினால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு எழும்பி திரும்பவும் பரலோகத்துக்கு ஏறி சென்ற நாள் வரைக்கும் இந்த யோசேப்பு என்னதான் இருந்திருக்கிறாரு? கூடவே இருந்திருக்கிறார். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று 2 பேர்த்த நியமிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா மத்தியாஸுக்கு சீட்டு விழுந்துச்சு. மத்தியாஸ் அப்போஸ்தலரோடு சேர்க்கப்பட்டார். ஆனால் இந்த யோசேப்பு, பர்சபா எனப்பட்ட யோசேப்பு சீஷர்களோடு இருக்கிறார். சரியா? அதாவது சீஷர்கள்னா கம்மி, அப்போஸ்தலர்னா பெரிய ஆள், அப்படி கிடையாது. அப்போஸ்தலர்கள்னா இயேசுவோடு கூட
இருக்க வேண்டும் என்று இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டார். சீஷர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அவர் கூட போயிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுதா? அப்போ இந்த யோசேப்பு எனப்பட்ட ஆள் எப்படி இருந்தாரு? இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு அவர் பரமேறி சென்ற நாள் வரைக்கும் அவரோட கூட இருந்தார். ஆனால் அவரை பற்றி எங்கேயுமே நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அவர் வந்து ஒரு இன்விசிபிள் டிசைபிள். எப்படி? இன்விசிபிள் டிசைபிள். யாருக்கும் அவர் யாருன்னே தெரியாது, அவர் எப்படிப்பட்ட ஆள்னே தெரியாது, அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. 12 சீஷரில் தான் நம்ம வந்து முக்கியமானவர்களை நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த சீஷர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கூட இவன் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறான், இயேசு ஞானஸ்நானம் பெற்ற நாள்ல இருந்து இருக்கிறான், இயேசு உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போன நாள் வரைக்கும் இவன் நம்ம கூடயே இருக்கிறான், அதனால் இவனை நம்ம நியமிப்போம் அப்படின்னு நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் யாரு? யோசேப்பு. அல்லேலூயா, ஆமென். நான் சொல்றது கவனிச்சுட்டே வரீங்களா? நம்ம யாரை பற்றி படிச்சுட்டு வரோம்? யோசேப்பு பற்றி படிச்சுட்டு வரோம். இப்போ முதல் யோசேப்பு யாரு? பர்னபா எனப்பட்ட யோசேப்பு. அவன் நல்லவன், பரிசுத்தாவினால் நிறைந்தவன், விசுவாசத்தினால் நிறைந்தவன், சபைகளை கட்டி எழுப்பினவன், சேர்த்து கொள்ளப்படாத பவுலை சேர்த்து கொண்டவன், அவன் சபைக்கு பணத்தால் உதவி செய்தவன், ரொம்ப நல்ல ஆள் பர்னபா எனப்பட்ட யோசேப்பு. அடுத்த யோசேப்பு யாரை பார்க்குறோம்? இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களில் ஒருவன், ஆனால் அவன் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. அவன் செஞ்சது எங்கேயுமே நம்ம படிச்சிருக்க மாட்டோம், இந்த அதிகாரத்தில் தான் நம்ம படிக்கிறோம். ஆமென். சரி, இன்னொரு யோசேப்பு பற்றி படிக்கலாம். மேத்யூ 27:57. பாடி ஆஃப் ஜீசஸ். ஓகே, சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்திய ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அல்லேலூயா. ஆமாம். இப்போது இந்த ஒரு இன்சிடென்ட், இந்த ஒரு கதை வந்து 4 சுவிசேஷத்துலேயும் இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம்னு அர்த்தம். 4 சுவிசேஷமும் இது எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்போ சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. சரிங்களா? இப்போ இந்த யோசேப்பை பார்க்குறோம், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. அவன் இயேசுவுக்கு சீஷன், ஐஸ்வர்யவான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் என்ன கேட்குறான்? இயேசுவின் சரீரத்தை கேட்கிறான். இதே பகுதி மார்க் 15:42 இருக்குது, நீங்கள் எழுதிக்கலாம். நான் படிக்கிறேன். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் சாயங்காலம் ஆன போது கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு. அல்லேலூயா. இது வந்து மார்க் 15:42-43. மார்க் 15:42-43. இங்கே இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு எப்படி சொல்றாங்கன்னா, கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு. ஹல்லேலூயா. ஸோ யோசேப்பு எப்படிப்பட்ட ஆளு? அவன் கணம் பொருந்தியவன், அவன் ஐஸ்வர்யவான், அவன் ஆலோசனைக்காரன், அவன் எப்படிப்பட்டவன்? தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இதே லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 23:50-52. லூக்கா 23:50-52. யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். ஆமென். ஓகே, லூக்கா 23:50-52. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் திரும்பி படிங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ யோசேப்பு எப்படிப்பட்டவன்? இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆலோசனைக்காரனாக இருந்தான், அவன் உத்தமனாக இருந்தான், அவன் நீதிமானாக இருந்தான், அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தான், யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாமல் இருந்தான். ஹல்லேலூயா. ஓகே, இதே பகுதி யோவான் 19:38 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 19:38. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புஸ்தகத்திலும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்பவன் நீதிமான், உத்தமன், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன், அவன் ஐஸ்வர்யவான், இயேசுனுடைய அந்தரங்க சீஷனா இருந்தான். அவன் என்ன பண்ணா? 4 சுவிசேஷத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது, பிலாத்துவின் இடத்துல போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். ஆமென். யோசேப்பு
நல்லவன், ஐஸ்வர்யவான், உத்தமன், நீதிமான், இயேசுவின் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தான். அவன் பிலாத்தினிடத்தில் போய் என்ன கேட்குறான்? இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை வாங்கி அடக்கம் செய்தான். அல்லேலூயா. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் சொல்லிட்டு வரது புரிஞ்சுதா? முதல் யோசேப்பு பர்னபா எனப்பட்ட யோசேப்பு, ரெண்டாவது யோசேப்பு பர்சபா எனப்பட்ட யோசேப்பு, மூன்றாவது யோசேப்பு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, நான்காவது யோசேப்பு யாரு? மத்தேயு 1:18 18 வாசிக்கலாம். மத்தேயு 1:18. பரிசுத்தாவினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அப்போ அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், படிங்க. ஆமென், அல்லேலூயா. இங்கே ஒரு யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். இவர் யார்? மரியாளுடைய கணவர், இயேசுவுக்கு பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு தகப்பன். சரியா? அப்போ இப்படி இந்த யோசேப்பு எப்படி இருந்தாரு? நீதிமானா இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. ஆமென். ஸோ அப்போ மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானா இருந்தான். அதனால் அவர் என்ன பண்ணாரு? இவங்களை அவமானப்படுத்தக்கூடாது, இவங்கள பெருசாக பிரச்சனை பண்ணிடக்கூடாது. அதனால அமைதியாக யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணிடலாம்? ரகசியமாக இவங்களை தள்ளி விட்டுறலாம். தள்ளி விட்டுறலான்னு என்ன அர்த்தம்னா இவங்களை காப்பாற்றி விட்டுறலான்னு அர்த்தம். அப்படியே நடந்து போகும்போது அப்படியே கிணத்துல தள்ளி விட்டுறலாம் அப்படி இல்லை. இவங்க அதாவது இந்த இளையகுமாரன் கதையை ஆண்டவர் சொல்லும் போது இந்த அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாராமா, தூரத்தில் பார்த்துட்டே இருப்பாராமா, மகன் வரானா மகன் வரானா அப்படின்னு. கொஞ்சம் மகன் வந்துட்டான் அப்படின்னு கண்டுபிடிச்சானே இந்த அப்பா என்ன பண்ணுவார்? ஓடி போயிடுவார். ஏன்னா மற்றவன் கண்ணில் பார்த்துடக்கூடாது. மற்றவன் பார்த்துட்டா என்ன பண்ணிடுவான்? கல் எறிஞ்சு கொன்றுவான் அவனை. நான் போய் பார்த்துட்டானா என்னென்ன ஆயிரும்? அவன் தொலைஞ்சு போனா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஆயிரும். புரிஞ்சுதா? இந்த நீங்களாம் பண்ணுறீங்க தானே, ஸ்கூலில் போய் இந்த பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் மீட்டிங்கில் எல்லாம் பிரின்ஸிபலை திட்டுறதும் டீச்சர்ஸை திட்டுறதும், என் பையன் எவ்வளோ மக்கா இருந்தாலும் நீ தான் ஒழுங்காக சொல்லி கொடுத்தலன்னு நம்ம திட்டுறோம்ல. வீட்டுக்கு இவனுக்கு கவனிப்பு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்கூலில் இருக்கும்போது ஆமாம் டீச்சர் தான் தப்பு, ஸ்கூல் தான் தப்பு, நீங்கள் தான் ஒழுங்காக கோச்சிங் தரல, படிக்கலைன்னா நீங்கள் தான் படிக்க வைக்கணும், ஐயா அவன் படிக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் தாங்க படிக்க வைக்கணும் அப்படி நம்ம சண்டை போடுறோம்ல. அந்த மாதிரி அந்த அப்பா என்ன பண்ணார்? மற்றவன் பார்த்தா என்ன நினைப்பான்? அவனுக்கு தெரியும் இவன் வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு அவங்க அப்பாவை சபிச்சுட்டு சொத்தை பாதி வாங்கிட்டு அவங்க அப்பாவுக்கு எதிராக பேசிட்டு பாவம் பண்ணிட்டு போயிருக்கிறான். திரும்பி ஊருக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? கல் எறிஞ்சு அவனை கொல்லணும்னு தான் நியாயப்பிரமாணம் சொல்லுது, சட்டம் சொல்லுது. அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கும் பொழுது இந்த அப்பா மட்டும் என்ன பண்ணுறாரு? இல்லை அவன் தொலைஞ்சு போயிட்டான், அவன் பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு போல, அவன் நல்ல பையன்தான், அவன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போல, நான் தான் அவனுக்கு சொத்து கொடுத்து போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சி விட்டேன், அவன் எங்கேயோ போய் வழி தவறி தொலைஞ்சு போயிட்டான், நானும் ரொம்ப நாள் தேடினேன் காணோம், ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், அவன் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு அப்பா போய் அவனுடைய பாவத்தை எல்லாவற்றையும் மறைத்து கொண்டார். அப்படி யோசேப்பு என்ன பண்ணார்னா, மரியாளை இன்னும் திருமணமே ஆகலையே மரியாளுக்கு, அதுக்குள்ளே உனக்கு குழந்தை வந்துருச்சா, பார்க்குறவங்களாம் என்ன தான் பண்ணுவான்? கல்லெறிஞ்சு கொன்றுவான்னு சொல்லி இவன் நீதிமானா இருந்தபடியால் அவனை ரகசியமாய் தள்ளிவிடும்படி அவன் சிந்தித்து கொண்டான். யாருக்கும் தெரியாம, யாரும் இந்த தப்பை பார்க்காம அவன் உயிரை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் அவர் செய்த ஒரு செயல். அப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் ஒரு தூதன் என்ன சொல்றாரு? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. இதே மாதிரி வேற யாருக்கு தான் சொல்லப்பட்டிருக்குதுன்னா தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ யோசேப்பு இயேசுவுக்கு தகப்பன் அப்பா தான், ஆனா இயேசுவும் தாவீதின் குமாரன். யோசேப்பையும் தூதன் என்னன்னு சொல்றாரு? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீ மரியாளை தள்ளிவிடாதே, ஏனென்றால் அவளுக்குள் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உருவாகி இருக்கிறது, ஆகவே நீ அவளை ஏற்றுக்கொள். அப்படிங்கும் போது யோசேப்பு நீதிமானா இருந்தபடியால் அந்த அந்த நிகழ்வை ஒரு தவறாக சித்தரிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டார் யோசேப்பு. அல்லேலூயா, ஆமென். அதாவது பரிசுத்த ஆவியானவர்
இதுவரைக்கும் இயற்கையாக நடக்காத ஒரு விஷயத்தை நடப்பிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற ஆள் யாரு? ஹல்லேலூயா. ஆமா, ஒரே ஆளை பத்தி தான் பேசிட்டு வரோம், யோசேப்பு. சரியா? இப்படி நடந்ததே இல்லைங்களே, இப்படி நடந்தா ரொம்ப தப்பு அப்படின்னு எல்லா ஊரே பேசினாலும் அதை அது ஆண்டவரிடத்துல அது இருந்து அது நடந்தது அப்படின்றத பார்த்து அதை ஏற்றுக்கொள்கிறவன் யாரு? யோசேப்பு. சரிங்களா? உலகமே கல்லெறிவதற்கு ரெடியாக இருந்தாலும் இல்லை, அந்த குழந்தையை உருவாக்கினது ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர்னு பார்த்து அதை ஏற்றுக்கொள்கிறவன் தான் யாரு? யோசேப்பு. 100 பேர் பார்க்கறது மாதிரி பார்க்காம ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கிற பேர் தான் யாரு? யோசேப்பு.